ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம வந்து மீன் ஆணம் அல்லது மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ சால்மான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீன் வேணுமோ அந்த மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை வந்து பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் மசாலா பொடி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மசாலா பொடி, மீன் மசாலா பொடி இல்லை குழம்பு மசாலா பொடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு எடுத்திருக்கேன். வெந்தயமும் சோம்பும் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சோம்பு வந்து எண்ணெயில் போட்டு வெடிக்க விட்டுறலாம். வெந்தயம் சோம்பு கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் போடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதங்க விட்ருங்க. நான் இன்றைக்கி எந்த காயும் எடுக்கலை, அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எந்த காயுமே நான் இன்றைக்கி போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மிளகா பொடி போட்டுடலாம். மிளகா பொடியை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் மசாலா பொடியும் சேர்த்துருவோம். மசாலா பொடியை போட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுருப்போம். பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து அடுப்பில் வந்து இந்த மசாலா வாசம் போகிறதுக்காக இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருக்கணும். இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்ச புளியை கரைச்சிருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இப்போ நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்காதனால நான் ஃபஸ்ட்டே புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் நம்ம புளி கரைசலை வந்து நம்ம கடைசி தான் ஊற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஊற்றினா வந்து கத்திரிக்காய் சீக்கிரம் வேகாது. இன்றைக்கி நான் எதுவும் காய் எடுக்காதனால நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிடுவோம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் தீயை ரொம்ப வேகமாக வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக கொதிச்சிச்சுன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். இருக்கட்டும், ஒரு 5-6 நிமிஷம் வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். நான் வந்து ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தக்காளியை வந்து அவங்க வந்து சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுவாங்க. அது நல்லா வெந்துடும், அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இது இப்படியே இன்னும் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் சிம்மிலேயே அப்படியே வச்சுருப்போம். இருக்கட்டும். இப்போ 4 நிமிஷம் நான் வந்து சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போ ஃபிஷ் கறி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அந்த நான் போட்டிருந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது இப்படியே மல்லிக்கீரை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ நமக்கு வந்து அழகான ஃபிஷ் கறி தயாராகிருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கம கமண்டு நல்ல வாசமான மீன் குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.